ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நான் கட் பண்ணி நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதை கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப வணங்கணும் இல்லை, கொஞ்சம் வணங்கினாவே போதும் வெங்காயம். ஏன்னா நூடுலுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தாவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ முட்டை நம்ம ஒரு சைடு சேர்த்திக்கலாம். ஏன்னா ஆனியன் கூட முட்டை சேர்த்தி விட்டாங்கன்னா முட்டை இருக்கிறதே தெரியாது, ஆனியன் இருக்கிறதும் தெரியாது. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தனியாக முட்டையை நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். ஒரு பக்கம் ஆனியன் வணங்கிட்டுருக்கு, ஒரு பக்கம் முட்டை லைட்டாக வணங்கட்டும். இது லைட்டாக கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்த பிறகு நம்ம அதோட சேர்த்தி வதக்கிக்கலாம். அப்போ வெங்காயத்து கூட முழுசாக ஒட்டாது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கடையில் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறிட்டு சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மிளகாய் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கேரட் மேலே தோல் சீவிட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கிட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையும் நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. சும்மா லைட்டாக வதக்கினா போதும், எல்லாமே முழுசாக வதங்க தேவையில்ல. இது கூட 2 ஸ்பூன் ஹோம்மேட் கெச்சப் எடுத்திருக்கேன். என்னோடய வீடியோஸ் இருக்குது, நான் கூடிய சீக்கிரத்தில் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சோயா சாஸ் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சிட்ருக்க சப்பாத்தியும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கு எடுத்துக்கோங்க. ஃபோக் எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபோக் ஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்த்தி கிளறி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமை லோலே வச்சுட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான டேஸ்டியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களே கேட்பாங்க, என்னம்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.